அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, உங்கள் நெறி உயர்ந்திருக்கட்டும். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. இதன் விளக்கம்: மறைநூல் அறிஞ பரிசு ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகள் இயேசுவின் காலத்திலே மறைநூல் அறிஞ பரிசு ஆகியோரின் வாழ்முறை சற்று முரண்பாடானதாக இருந்தது. கொலை செய்வது மட்டுமல்ல, கொலைக்கு காரணமான சினமும் கடும் சொற்களும் கூட கடவுளுக்கு ஏற்காதவையே. இந்த மாற்று விளக்கம் திருச்சட்டத்துக்கு முரண்படாமல் அதன் எல்லையை விரிவாக்குகின்றது. சினங்கொள்ளுதல் கடவுள் ஒருவருக்கே தெரியும், எனவே இறுதி தீர்ப்பில் அது கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும். ஆனால் ஒருவர் மற்றொருவரை முட்டாளே என்று சொல்லி அடுத்தவுடைய கண்ணியத்தை சூறையாடி அவரது நற்பெயரை கொலை செய்வது சமுதாயம் அமைக்கும் சட்டமன்றங்களிலே தீர்ப்புக்குரியதாக மாற வேண்டும் என்கிறார் இயேசு. இன்றைய சமுதாய சூழலில் முட்டாளே, அறிவிலியே என்றெல்லாம் ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மக்கள் வாழ் ஏனையோர் எவ்வித தயக்கமின்றி வசைமொழிகளை வீசுகின்றனர். இத்தகைய போக்கு மனித சமுதாயத்தில் கண்டிக்கப்பட வேண்டுமே அன்றி அவை தண்டனை தீர்ப்புகளாகவும் பாவம் என்ற சமய போதனையும் தெளிவாக கற்பிக்க வேண்டும். அதுபோலவே ஆண்டவரே இந்த கூற்று இன்று நிலைபெறும் ஆணாதிக்க உணர்வுகளுக்கும் பொருந்தும் எனலாம். பெண்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்கள் புத்தி பின்புத்தி என்றெல்லாம் ஆணாதிக்க பண்பாடு பெண்களின் கண்ணியத்தையும் திறமைகளையும் குலைக்கும் வகையில் பேசி வருகிறது. அது தண்டனை தீர்ப்புள்ளாக்கும் கொலை பாதகத்துக்கு சமமானது என்பது ஆண்டவர் வழங்கிய தீர்ப்பு. அன்பார்ந்தவர்களே, மறைநூல் அறிஞ பரிசு ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகளை இன்று ஆழமாக தியானிப்போம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞ பரிசு ஆகியோரின் வாழ்முறை சாதாரண மக்களை விட மேலானதாக, கடினமானதாக இருந்தது. லூக்கு 18 வருகிற ஓமையில் பரிசேயன் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பிருப்பதாகவும் வருமானத்தில் 10 ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுப்பதாகவும் பார்க்கிறோம். எனவே இறைபற்று சட்டங்களை பின்பற்றுவதில் அவர்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் ஆண்டவர் இயேசுவே சுட்டி காட்டியது போல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வெளி பார்வைக்கு நேர்மையாளர்களாகவும் உள்ளே முரண்பாடுகள் நிறைந்தவர்களாகவும் விளங்கின. இறை அன்பில் சிறந்து விளங்கின, ஆனால் பிறன்பு இல்லாமல் வாழ்ந்தன. எனவேதான் அவர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று இயேசு கூறும் பொழுது அவர்களின் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களின் முரண்பாடுகளை களைந்து வாழுங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே நாம் ஜெப வாழ்விலும் பணி வாழ்விலும் அர்ப்பணத்தோடு வாழும்போது நமது வாழ்வு இயேசுவின் எதிர்பார்ப்புக்கேற்றவாறு அமையும். நம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலி என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் என்னும் ஆண்டவரை அருள்வாக்கை சிந்திக்கின்ற பொழுது சொற்கள் வலிமை வாய்ந்தவை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று எச்சரித்தன நமது முன்னோர். எனவே நாம் பேசும் சொற்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டிய சொற்களில் முட்டாளே, அறிவிலியே போன்ற அன்பற்ற பிறன்புக்கு எதிரான சொற்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். சிலருடைய வாயிலிருந்து இத்தகைய சொற்கள் தாராளமாக வெளிவரும். அதை ஒரு பழக்கமாகவே சிலர் கொண்டிருக்கின்றனர். சிலர் அதனை தங்கள் பாணியாக, ஸ்டைலாக மாற்றிக் கொண்டிருக்கின்றனர். சிலர் தாங்கள் பேசும் சொற்கள் பற்றிய தனி உணர்வு இன்றியே பேசி தருகின்றனர். இயேசுவின் இறைமொழியை தீவிரமாக பின்பற்ற விரும்பும் எவரும் தங்கள் சொற்கள் மீது கட்டுப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இழிவான சொற்களை கொலை செய்வதற்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். ஆம், இழிவான சொற்கள் மனித மாண்பை கொலை செய்கின்றன. பர்மாவில் வாழும் ஒரு குறிப்பிட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் யாருமாவது சண்டை போடுவதாக கனவு கண்டால் கூட மறுநாள் தங்கள் கைகளில் பூக்களை ஏற்றி அவற்றை அவரிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்பார்களாம். காரணம், மனித உறவு
உடையாமல் இருக்க. நீக்ரோ மக்கள் வருடத்திற்கு 2 முறை ஒன்றாக அனைவரும் கூடுவர். அந்த நாளில் யார் யாரை வேண்டாம் என்றாலும் வெளிப்படையாக பேசி தங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். இறைமகன் இயேசு கூட இதனைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் பரிசேயர்கள் மத்தியில் ஒரு கோட்பாடு காணப்பட்டது. அதாவது எல்லாம் அறிந்த ஞானிகளாக, கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக தங்களை உயர்த்தி பார்த்தார்கள். அதாவது இறையுறவுக்கு தாங்களே இணைப்பு பாலம் என்ற கண்ணோட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அடிப்படையான மனித உறவை கட்டியெழுப்ப மறந்து விட்டார்கள். அதனால்தான் இயேசு மனித உறவை சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு நெறிகள் பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? நான் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேனா? எனது வாழ்வு வழிபாடு இணைந்து செல்கின்றதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்கள் வாழ்வு நெறிகள் பிறருக்கு முன்மாதிரியாக அமையவும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தவும், எங்களது வாழ்வும் வழியும் இணைந்து செல்கின்ற வழிகாட்டுதலையும் வழங்கியலும். ஆமீன்.